ஒரு விளக்கமாறு சொத்து கூட கிடையாது. சொத்துக்கள் அனைத்தும் ஈஸ்வரனோட சொத்து, வைணவ தெய்வங்களுடைய சொத்துக்கள். இந்த சொத்து தான் ஏற்கனவே சொன்ன டேட்டா தெரியல எல்லாருக்கும். 4,78,000 கணக்கு. ஆனால் அது டபுள் த ரேட் வரும். அவர் ஒரு பிஜேபி பிரசிடென்ட் கூட ஒரு 5ன்னாரு. ஆக்சுவலாக 1959 ரெக்கார்டை பார்த்தா டபுள் த ரேட் போகுது. இருக்கட்டும், 4,78,000 ஏக்கர் நிலத்தில் வரக்கூடிய வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கே போகாதீங்க. அதுக்கடுத்து 33,658 கிரவுண்ட் பில்டிங் இருக்குது, அதுக்கும் போகாதீங்க. 22,600 வேக்கண்ட் லேண்ட் இருக்குது. அந்த வேக்கண்ட் லேண்டில் வாடகை பாக்கி இருக்குது. அது போன வருஷம் மட்டும் 8 மாத பாக்கி மட்டும் 151 கோடி ரூபா. அதனால் மிகப்பெரிய பணக்காரங்க இந்தியாவிலே, மிகப்பெரிய பணக்கார எந்த ஸ்டேட் எடுத்தாலும் மிகப்பெரிய பணக்காரங்க நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சைவ வைணவ கோயில்கள் தான் பணக்காரங்க. ஆனால் அதை எடுத்து நாங்கள் போடுறோங்க போது சர்ச்சைகள்லாம் வருது. அந்த வார்த்தைக்கு நான் வர முடியல. அப்போ அதெல்லாம் வேண்டாம். நோனோ மொத்தத்தில் தவறான தகவல்களை இந்த மந்திரிமாரோ யாரோ புதுக்க கூட அவங்க ஒரு டிவியில் வச்சுட்டு